ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. யோவான் 10:27. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளாகிய, அதாவது நம்மை அனைவரையும் ஆடுகளாக அவர் வர்ணிக்கிறார். அவர் தன்னை மேய்ப்பனாகவும் காண்பிக்கிறார். வேதாகமத்தில் அநேக இடங்களில் ஓமைகள் மூலமாய் ஆண்டவர் பேசும்போது தன்னை நல்ல மேய்ப்பனாக அவர் காட்டுகிறார். நாம் எல்லோரும் அவருடைய ஆடுகளாக வர்ணிக்கிற தேவன் இப்படியாக சொல்கிறார், என்னுடைய ஆடுகள், அதாவது நான் மேய்ப்பனாய் இருக்கிற என்னை சார்ந்திருக்கிற ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்தை நீங்கள் நல்லா வாசிக்கும் போது செவி கொடுக்கிறது என்று ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறார். இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை என்ன பண்ணுகிறது, பின் செல்கிறது என்ற ஒரு ஐக்கியத்தையும் ஒரு ஃபெலோஷிப்பை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மேய்ப்பனுக்கும் தன்னுடைய ஆடுக்கும் இருக்கின்ற காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கின்ற இந்த நாட்களில் நாம் ஆடுகளாய் இருக்கின்றோம். நம்முடைய பிரதான மேய்ப்பன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடம் விரும்புகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். அப்போ நிறைய நேரங்களில் ஆடுகளுடைய சூழ்நிலைகள், ஒரு சில நேரத்தில் அது எங்கன்னா மாட்டின்னு இருக்கலாம், கீழே விழுந்திருக்கலாம், ஆபத்தில் இருக்கலாம், இல்லை அது ஒரு சில வழி விலகி போயிருக்கலாம், தனிமையில் இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைகளை அந்த சத்தத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா, கேட்டு அது ஏன் சத்தத்தை கேட்கும் போது அதனுடைய சத்தத்தை கூட நான் கேட்டு அறிஞ்சு அதை நான் விடுவிப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நிறைய நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, எனக்கு அவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, நான் கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன், என் சூழ்நிலை மாறலைன்னா, நீங்கள் முதலாவது நம்முடைய கர்த்தரை மேய்ப்பனாய் கொண்டிருக்கிறீங்களா? அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்களா? அப்போ யார் ஒருவன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறானோ அவனுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவனுடைய பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவனுடைய வழிகளில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் அறிந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளிலிருந்து நான் அவர்களை விடுதலை ஆக்குகிறேன், அவைகள் என்னை பின்தொடர்கிறது என்று. அப்போ நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது அவர் உங்களை அறிந்தவராக இருக்கிறார், உங்களுடைய நிலைகளை அறிந்தவராக இருக்கிறார், உங்களுடைய கஷ்டங்களை கவலைகளை அறிந்தவராக இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் அவர்களை பின்தொடர முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு, எங்களுடைய மேய்ப்பனாகிய உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.